ஸோ உங்க வீட்டில் வயசானவங்க யாருக்காவது டயபெட்டிஸ் இருக்கா? அவங்களுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரிக்டான டயட் மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ நிறைய பேர் பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வராங்க, எல்டர்லி பேரண்ட்ஸ். அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, எங்க வீட்டில் ஒரே ஒரு சாக்லேட் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் வச்சுட்டு இருக்காங்க. பட் இதுல வந்து ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, ஒரு சாக்லேட் சாப்பிடாததுனால அவங்களுக்கு ஒன்றும் சுகர் ரொம்ப ஹையாகவும் போறது இல்லை. அதே மாதிரி அது சாப்பிடாம இருக்கிறதுனால சுகர் கண்ட்ரோல் இருக்குமானும் கிடையாது. So இதோட பேசிக் பாயிண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஈவன் இஃப் யூ ஈட் ஸ்வீட்ஸ் ஆர் ஈவன் இஃப் யூ ஈட் சாக்லேட்ஸ், ஒரு சுகர் லெவல் ரைஸ் ஆகும். அதே லெவல் ஆஃப் சுகர் இதே சே ஒரு 3 to 4 இட்லி சாப்பிடும்போது சேம் லெவல் ஆஃப் சுகர் ரைஸ் ஆகும். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் த டைமிங் ஆஃப் ஈட்டிங். ஸோ நீங்க வந்து லஞ்ச் சாப்பிட்ட உடனே ஒரு சாக்லேட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, நல்ல பசிக்கிறப்போ ஈவினிங் ஒரு 4 o'clock ஒரு ஹாஃப் அ ஸ்வீட் இல்ல ஒரு சின்ன சாக்லேட் கொடுக்கறதுனால அவங்களோட சுகர் லெவல் அவ்வளோ ஸ்பைக் ஆக போறது இல்லை. ஸோ டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா சாக்லேட்ஸும் நீங்களே சாப்பிடாதீங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கும் எப்போது அப்பப்போ ஒன்று கொடுக்கலாம், அதனால தப்பு இல்லை.